ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு தேவையான சால்ட்டு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். சீஸில் ஏற்கனவே சால்ட்டு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சீஸ் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்குங்க. லைட்டாக தட்டிட்டு இந்த ஷேப்பில் இப்படி வச்சுட்டு ஒரு சீஸ் சேர்த்து இதுக்குள்ளே வச்சு இதை அப்படியே மூடிடுங்க. உள்ளே வச்சு மூடிட்டு நல்லா ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா உள்ள சீஸ் வச்சு எல்லாம் பால் பண்ணியாச்சு. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். பிரெட் தூள் கொஞ்சம் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து பிரெட் தூளில் இப்படி நல்லா புரட்டி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி நல்லா புரட்டி எடுத்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பாலும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அடுப்பு மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காய வேணாம், லைட்டாக அது சூடானால் போதும். இப்போ தீ ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடும். நம்ம எடுத்து போட்டோன்னே பிரெட் தூள்லாம் கருகி போயிடும். நம்ம குலோப் ஜாம் பொரிப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். தீ மீடியமாகவே இருக்கட்டும். அப்போ தான் மேலே கருகாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம ரெடி பண்ண பால் எடுத்து பொரிச்சு வச்சுக்கலாம். போட்டவனே திருப்ப வேணாம், அது ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பொறுமையாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்குங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.